Hi, hello, welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல். இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிகள் சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தின் இருசமவெட்டியின் சமன்பாடு காணுதல். ஸோ பிஎஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் என்னன்னு சொல்லிட்டு இரட்டை நேர்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இருசமவெட்டியின் சமன்பாடு காணுதல் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். x² + 2hxy + by² 0 என்ற கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் இருசமவெட்டியின் சமன்பாடு காணுதல். அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேயே தெரியுது, இது இரட்டை நேர்கோட ஈக்குவேஷன் தான். ஸோ அந்த கோணத்து இடைப்பட்ட கோணத்தில், அந்த ரெண்டு கோடுக்கு இடைப்பட்ட கோணத்தில் இருக்க இருசமவெட்டியின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோண இருசமவெட்டினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வர ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும் கோண இருசமவெட்டினா என்னன்னு சொல்லிட்டு. y - m1 × x = 0 மற்றும் y - m2 x = 0. ஸோ இது வந்து இரட்டை நேர்கோடுல தனித்தனி சமன்பாடு. ஸோ அந்த இரட்டை நேர்கோடு டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது என்ன சமன்பாடுன்னு சொல்லிட்டு. ஸோ என்பன இரண்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகள் இங்க, அதாவது புள்ளி சாய்வு இடத்திலிருந்து இந்த இரண்டு நேர்கோடுகள் சமன்பாடு நம்ம தனித்தனியாக எடுத்திருக்கோம். ஒரு புள்ளியிலிருந்து இரு கோடுகளுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகளின் நீளம் சமம் எனில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ரெண்டு லைன் இப்படி இருக்குன்னா அதுக்கோட செங்குத்து கோடுகள் நீளம் வந்து ஈக்குவலா இருக்குன்னா அப்பொழுது நீமப்பாதை அக்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் கோணத்தின் சமவெட்டி ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி நீமப்பாதை, அதாவது இந்த பாயிண்டோட நீமப்பாதை லோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நீமப்பாதைன்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் நீமப்பாதை என்னன்னு சொல்லிட்டு. அக்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் கோண சமவெட்டி ஆகும். ஸோ இந்த பாயிண்டோட நீமப்பாதை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடுகளோட கோண சமவெட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிந்து இரு கோடுகளுக்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் நீளம். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த ரெண்டு கோடுக்கும் செங்குத்து 90 டிகிரியில் ஒரு லைன் வரையணும்னா இந்த நீளங்கள் சமமா இருந்துச்சுன்னா அப்படி நீமப்பாதை. ஸோ இந்த பாயிண்டோட நீமப்பாதை ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்களா, ஒரு லைன் மாதிரி வீடியோ ஃபார்ம் பண்ணுதுன்னா கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்தில் கோண சமவெட்டி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுற அந்த நீமப்பாதையில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கோடுகளோட கோண சமவெட்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி கியூ கேபிட்டல் பிங்கிற பாயிண்ட் அது. ஸோ அதில் வந்து எக்ஸல் வந்து ஸ்மால் பி, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கியூ என்பது இரு சமவெட்டி நீமப்பாதையின் மீது அமைந்துள்ள ஏதேனும் ஒரு புள்ளி என்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு லைனு. ஸோ அந்த இருசமவெளிப்புட்டி ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அந்த லைனோட நீமப்பாதையோட லைனோட ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பிக்யூ நீமப்பாதை. ஸோ அந்த பிக்யூ நீமம், அதாவது இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோட ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து இதுதான். அதாவது x² - y² / a - b = xy / h. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கும்போது எப்படி இந்த ஃபார்முலா ஜெனரேட் ஆச்சுன்னு உங்களுக்கு ஈஸியாக என்ன புரியும். ஸோ இது ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா x² - y² / x ஓட கோஎஃபிஷியன்ட், அந்த ஈக்குவேஷன் x ஓட கோஎஃபிஷியன்ட், x ஓட கோஎஃபிஷியன்ட் y² கோஎஃபிஷியன்ட்டை போட்டு ஈக்குவல் xy, ஓகேங்களா, xy / xy ஓட கோஎஃபிஷியன்ட் h. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்யூ நீமப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இதுதான். எடுத்துக்காட்டு x² - 2c xy - y² = 0 மற்றும் x² - 2dxy - y² = 0 ஆகியவை இரட்டை நேர்கோடுகளை குறிக்கின்றன. ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தாவே தெரியும் இது இரட்டை நேர்கோடு தான், இது இரட்டை நேர்கோடு தான். ஸோ அது ரெண்டு இரட்டை நேர்கோடு குறிக்குன்னு அவங்களே சொல்றாங்க. ஒவ்வொரு இரட்டை கோடுகளும் மற்ற இரட்டை கோடுகளுக்கு இடையே உள்ள கோணத்தை சமமாக பிரிக்கிறது எனில், அதாவது இந்த ஒரு இரட்டை கோடும் இந்த இரட்டை கோடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இரட்டை கோடுக்கும் இருக்கிற அந்த ரெண்டு லைனையும் சமமான கோணத்தில், அதாவது ஈக்குவலா வந்து ஸ்பிளிட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா CD = -1 என்ன இருக்கு. இந்த ரெண்டு லைனும் சமமா பிரிக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது CD = -1 ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க.
தீர்வு. கொடுக்கப்பட்ட இரட்டை நேர்கோடுகளின் சமன்பாடு. இரட்டை கோடுகளின் சமன்பாடு. ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறது x square minus 2c xy minus y square equal to 0. அதை 6.37 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அவங்களே x square minus 2d xy minus y square equal to 0. அது 6.38 நம்ம எடுத்துக்கலாம். சமன்பாடு 6.37 கோணல் செம்பட்டின் சமன்பாடு. இந்த மாதிரி ஒரு இரட்டை சமன்பாடு கொடுத்துட்டாங்கன்னா கோணல் செம்பட்டின் சமன்பாடு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பிஎஸ்டியில் பார்த்தோம். அதாவது அந்த நியமப்பாதை பிக்யூ நியமப்பாதையை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபார்முலா ஜெனரேட் பண்ணோம் பிஎஸ்டியில். அதாவது x square minus y square divided by a minus b equal to xy divided by h. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூ அன்னோன் நம்ம அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ அது x square minus y square divided by a minus b. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். அதாவது ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? ஸோ 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ், இது ஃபார்முலா இருக்கிற மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. பியோட அதாவது ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1. இப்போ இங்கே ஃபார்முலா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? +1 ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 போட்டிருக்காங்க. ஈக்குவல் டு xy divided by h. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -2c. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி, அதாவது மைனஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே சி. 2 எடுக்கலன்னா ஜென்ரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2xy தான் இருக்கும். அதாவது இரட்டை கோட ஜென்ரல் ஃபார்ம் பிஎஸ்டியில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ஜென்ரல் ஃபார்ம் 2xy தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால இதில் என்ன இருக்குது? -c மட்டும் தான் இருக்குது. அதனால் -c எடுத்திருக்காங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே போகும்போது cx² + 2xy - cy² = 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 6.39 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 6.37ஓட கோணல் செம்பட்டின் சமன்பாடு தான் இது 6.39. ஸோ இங்கே அவங்களே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இரட்டை கோடுகளும் இரட்டை கோடுக்குள்ள கோணத்தை சமமா பிரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சமன்பாடு 6.38 மற்றும் சமன்பாடு 6.37 கோணல் செம்பட்டி சமன்பாடு என்பதால் சமன்பாடு 6.38 மற்றும் 6.39. 6.38ஓட சமன்பாடும் 6.37 கோணல் செம்பட்டி சமன்பாடு என்பதால், அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் x² - 2dxy - y² = 0. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6.38க்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். cx² + 2xy - cy² கோணல் செம்பட்டி சமன்பாடு. ஸோ ஒரே சமன்பாடாக அமைகிறது. எதனால ஒரே சமன்பாடாக அமைதுன்னா அவங்களே சொல்லிட்டாங்க அந்த இரட்டை நேர்கோடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கோணத்தை சமமாக தான் பிரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம அப்படி கண்டுபிடிச்சி ஒரு கோணல் செம்பட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனையும் அதோட ஈக்குவல் பண்ணுறோம். ஏன்னா ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க அது 2 ஈக்குவல்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எனவே மேற்கண்ட சமன்பாடுகளை ஒப்பிடுறது மீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணிட்டு, அதாவது x² கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1/c ஈக்குவல் டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா xy கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணுவாங்க. அதாவது ஈக்குவல் டு -2d டிவைட் பை இங்கே இருக்க xy கோஎஃபிஷியன்ட் +2. ஸோ +2 ஸோ ஈக்குவல் டு இங்கே y² கோஎஃபிஷியன்ட் -1. அதே மாதிரி இங்கே y² கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -c. ஸோ -c. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா cd, அதாவது பார்த்தீங்கன்னா cd = -1 வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2cdன்னு வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்கே இருக்கும். ஸோ இப்போ cd = -cd 1. ஸோ இப்போ இங்கே 2 பக்கம் மைனஸாக மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இது +cd ஆயிரும், இங்கே -1 ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா cd = -1 வந்திருக்கு. ஸோ இப்போ உங்கள் ப்ராப்ளம் கிட்ட நம்ம ப்ரூவ் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோட்டின் பொது வடிவம் என்னன்னு சொல்லிட்டு இந்த டெப்த்தாக பார்க்க போகிறோம். Thanks for watching.